Thank you for all watching viewers. Next step today Aditya Hridayathoடைய continuation 15 chapter ஸ்லோகமும் 16 chapter ஸ்லோகமும் சொல்ல போகிறோம். அதுக்கான அர்த்தத்தோடைய ஸ்லோகத்தை பார்ப்போமா? Zebronics, always ahead. Bluetooth mode. Zeb Sound Feast 400 is now connected. சரி, ஆதித்ய ஹிருதயத்தோடைய 15வது ஸ்லோகம் 16வது ஸ்லோகத்தை இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம பூர்வாய கிரஜே பశ్చిமாத் கிரஜே நம ஜோதிர்கணானாம் பதஜே தினாதிபதஜே நம. இந்த ஸ்லோகத்துக்கான தமிழ் அர்த்தம்: கிழக்கில் உள்ள பர்வதத்தின் உதயமாகுவோரும், மேற்கில் இருக்கும் மலைகளில் பின்னால் அஸ்தமிப்பவரும், வானத்திற்கு ஒளிமண்டல கூட்டத்தின் தலைவரும், பகலுக்கு அதிபதியுமான இவரை வணங்குகிறேன். ஸ்லோகம் நம்பர் 16 முடிஞ்சது. 17வது ஸ்லோகம்: ஜயாய ஜயபத்ராய ஹரியஸ்வாய நமோ நமः. நமோ நம சஹஸ்ராம்சோ ஆதித்யாய நமோ நம. அப்படின்னா இந்த ஸ்லோகத்தோட வார்த்தையிலே இருக்குது: ஜெயமே உருவானவரும், வெற்றியையும் முன்னேற்றத்தையும் நீடித்த மங்களங்களையும் கொடுப்பவரும், பச்சை குதிரைகளை வாகனங்களாக கொண்டவரும். பச்சை குதிரைகளை கொண்டவரும் போட்டிருக்காங்க. அப்படின்னா பச்சை குதிரை எதுக்கு வச்சுருக்காருன்னா வாகனமாக வச்சுருக்காருன்னு நம்ம அந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அதனால வாகனமாக கொண்டவரும் சொல்லி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிட்டு சொல்கிறேன். சரியா? பச்சை குதிரைகளை கொண்டவரும், 1000 கதிர்களை கொண்டவரும், அதிதியின் புத்திரருமான இவரை மறுபடியும் வணங்குவோமாக. ஏற்கனவே ஒரு ஸ்லோகத்தோடு சொல்லியிருந்தார், அதித்தியின் புத்திரனான ஆதித்யன். அதை மறுபடியும் சொல்கிறேன்னு இந்த இடத்துலையும் திருப்பி ஞாபகப்படுத்துகிறார் இந்த நூலோடைய ஆச்சாரியன். இதன் வாயிலாக நான் இந்த இடத்துல உங்களுக்கு மறுபடியுங்கிற வார்த்தையை பதிவு பண்ணுறேன். சரியா? தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு 16, 17 முடிஞ்சிருக்கு. 18வது ஸ்லோகம் அடுத்ததுலேருந்து 18, 19 அடுத்த ஸ்லோகத்தில் போடுவோம் அடுத்த வீடியோவில். ஓகே, தேங்க்யூ.